என்னங்க? என்ன என்னங்க பால்? என்ன வெறும் பால் தான் இருக்கு? அன்னைக்கு ஒரு பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தனே, பாதாம் பருப்பு குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கலந்து போட்டுருக்கு மிக்ஸ், இதை எடுத்து போடுதுல அப்படின்னல. எங்க அது வெறும் பால் கொண்டு வர? தீந்துருச்சுங்க. தீந்துருச்சா? என்ன அதுக்குள்ளேயுமா ஒரு மாசம் ஆகி போச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்து? ஆமாங்க. வேலைக்கு போறவன் சத்தானதான் குடிச்சிட்டு போனாதான் ஒரு வேலையை பார்க்க முடியும்னு வாங்கிட்ட வாங்கி கொடுத்தா தீந்துச்சுன்னா முன்னாடியே சொல்ல மாட்டியா? இனிமே சொல்றேங்க. ஆமா சொல்லி கிழிச்ச உன்னையெல்லாம் என்னத்த சொல்றதுன்னே தெரியல போ. வேலை செய்யறதும் இப்படி வாங்கி திங்கிறதும் இருந்தா எப்படி லாபம்னு ஒண்ணு இருக்கும். ஏங்க கடையில கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன் நீங்களே, ஏதோ லாபம் இந்த மாசம் வந்திருக்கா? 5000 ரூபாய் வந்திருக்கு. 5000 தான் வந்துச்சா? ஒரு மாசம் தானே ஆகுது, கடை திறந்த உடனே அப்படியே கொட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? இல்ல அதுக்குள்ள உமாலாம் பஞ்சு கடை வச்சிருக்கா, அவ கடையில எல்லாம் ஒரு வாரத்துக்கே 10,000 பக்கம் லாபம் கிடைக்குதாம்ல மூட்டை ஏத்துனா. ஏண்டி அவன் மூட்டை தூக்கி கூலி வேலை பாக்குறவன், ஆனா நான் அப்படியாடி கடையை போட்டு அதுல பிசினஸ் பண்ற அளவுக்கு நான் முன்னேறி போய்கிட்டு இருக்கேன். இப்பதான் என்ன அவன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிச்சேன்னு வையே. சரி கோவப்படாதீங்க. உங்க அப்பா கிட்ட கேட்க சொன்ன வட்டி காசு என்ன நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரா, இல்ல வீட்டுக்கு போய் 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினாதான் தருவாரா? அதெல்லாம் தந்துருவாரு. தரலன்னா தானே இருக்கு. குடும்பமா சேர்ந்துக்கிட்டு என்ன பாடுபடுத்துனீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா ஆப் படிக்கிறேன் உங்க குடும்பத்துக்கு. நீங்க எப்படி பேசுறீங்க? அவங்க கொடுத்த பணத்துல தானே நம்ம இப்ப தொழில் பண்ணிருக்கோம். ஆமா கொடுத்த பணத்துல தொழில் பண்ணி கிளிக்கிறாங்க. என்னமோ அவங்க உனக்கு போட வேண்டிய பவுனுக்கு தான் காசு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. தொழில் பண்ணிக்க மாப்பிள்ள, இந்தாங்க மாப்பிள்ள காசு எடுத்து கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்பதான் வாயை கலரிக்கிட்டு. நாளை காசு கொண்டு வரணும் இல்லையா? 4:30 வீட்டுக்கிட்ட தான் போவேன். அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வட்டி கட்டுறதுக்கெல்லாம் காசு வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு ஏதாவது தேவையானதான் உன் வீட்டுல கொடுக்க மாட்டாங்க. பாத்துக்கிறேன். பொண்டாட்டி வீட்டுல இருந்து செஞ்சாலும் குத்தம், செய்யலனாலும் குத்தம், கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம்னு சொன்னா என்னதான் பண்றது? என்ன தூங்கலையா? முழிச்சிட்டு இருக்கீங்க? தூங்கணும். படுக்கைய விரி, தூங்கணும் தூக்கம் வந்துருச்சு அப்படி நீங்க இப்ப இம்புட்டு நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காலையில வெள்ளனே எந்திரிச்சு தோட்டத்துக்கு போய் நீர் பாய்க்கணும்ல. போவோம் எங்க போகுது பாத்துக்கலாம். இந்த நேரத்துல என்ன தாக எடுக்குது? எப்பா இப்பதான் என்னமோ மாதிரி இருக்கு. என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன அது? என்ன உள்ளுக்குள்ள பேசுற சத்தமா கேக்குது? இந்த நேரத்துல என்னத்த பேசிக்கிட்டு இருக்காங்க தூங்காம? என்ன புள்ள போன் பண்ணதே நினைச்சு யோசிச்சுக்கிட்டு தூங்காம இருக்கீங்களோ? நாளைக்கு வட்டி காசு வேற கொடுக்கணும். மற்றவங்களா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. சொந்த பந்தத்துக்குள்ள வரவு செலவு வச்சுக்கிட்டாலே பின்னாடி அந்த உறவு நீடிக்காது. இந்த யோசனை எல்லாம் அப்ப இருந்திருக்கணும். பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நமக்குன்னு பாதியை எடுத்து வச்சுக்குவோன்னு சொன்னேன். நீங்க எங்க கேட்டீங்க? என் பேச்ச கேட்கவே இல்லை. இருந்ததையும் பொங்கலுக்கு செலவு பண்றேன்னு சொல்லி மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டீங்க. இப்ப காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வேலை வெட்டியும் இல்லை. நானும் இந்த ரோட்டு வேலைக்கு போலான்னு பார்த்தா அதையும் நிறுத்தி விட்டாங்க. இனி அடுத்த மாசம் தான் என்ன பண்றது? வேற எங்கிட்டாவது கடன் தான் வாங்கணும். ஆமா, இந்த கடன் அடைக்கிறதுக்கு அங்க கடன் வாங்கி, அங்க கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி, இப்படி சுத்தி கடன்னா வாழ்க்கை முழுக்க கடன் கட்டுறதுலேயே போயிடும். வயசான காலத்துல நம்ம நிம்மதியா வாழணுன்றதுக்காக தான் இனி அந்த இடத்த வித்தவமாவது நிம்மதியா வாழலாம்னு நினைச்சோம். இனி அதுக்கும் வழி இல்லாம போச்சா? இது பிள்ளைங்களுக்காக தானே செஞ்சோம். எனக்கெல்லாம் பிள்ளைங்க மேல இருந்த ஆசையும் வெறுப்புமே ஆயிப்போச்சுங்க. போய் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம காலடியே சுத்திட்டு வந்த பிள்ளைங்க இன்னைக்கு புகுந்த வீட்டுக்கு போனோனையும் நம்மள ஏளனமா நினைக்கிறாளுங்க. காலத்துக்கு இப்படிதான் மாறுவாளுங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் 3 பிள்ளைங்களை பெற்றிருக்கவே மாட்டேன். சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. இப்ப நாளைக்கு வட்டி கட்டணும், யாருக்கிட்ட கேட்கறது ஒன்னும் புரியல. இதுதான் சொன்னேன், நீங்க கறி எடுக்கும் போதே காசு வேணும், காசு கையில இல்ல, அதை வைங்கன்னு சொன்னதை கேக்குறீங்களா? அதனால என்ன வயிற்றுக்கு சாப்பிடாம எல்லாம் போய் கடன் அடைக்கணும்ன்றது இல்ல. நாளைக்கு கடங்காரனா உங்க மாப்பிள்ள வந்து நிப்பாரு. கேட்கும் போது இல்லன்னு சொல்லும் போது அவர் பேசும்போது தெரியும் எதுக்கு சொல்றேன் ஏன் சொல்றேன்னு. வயசான காலத்துல கடன் கிடன்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா கேட்கறானா? பெருமைக்கு ஆடம்பரத்துக்குன்னு சொல்லி கடனை வாங்கி பிள்ளைங்களுக்கு செஞ்சு புட்டு இப்போ குத்துது குடையுதுன்னு உக்காந்துருக்கான். ஐயோ கடவுளே, பையனை பார்க்கறதுக்கும் சங்கட்டமா இருக்கு. அப்பங்காரன் அப்படி கஷ்டப்படுறானே, அப்பனோட கஷ்டத்தை தெரிஞ்சு பிள்ளைங்க எதுவும் வேணான்னு சொல்லணும். ஆனால் இங்கேயா ரெண்டு ரகத்தில் பெற்று வச்சிருக்கான். பெத்த பையனுக்கு 10 ரூபா செலவு பண்ண கஷ்டப்படுறான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு கடனை உடனே வாங்கியாவது செய்யணும்னு நினச்சேன். இன்னைக்கு எவ வந்து நிற்கிறா? நாளைக்கு வந்து நிற்பாளுக கடன்காரனை. என்ன பதில் சொல்ல போறானோ தெரியலையே ஆண்டவா. பாவி சண்டாளைகளா, கொஞ்ச நேரம் தூங்க விடுவானுங்கன்னு பார்த்தா இப்படி மோட்டரை போட்டு தூக்கத்தையே கெடுக்கிறானுங்களே. ஐயா மண்டை வலிக்குதுடா, மண்டை வலிக்குது. காலையிலலாம் அவளுக்கு சிரிச்சாம காலுகளே வயிறு எரிஞ்சு ராத்திரி இவங்க தூங்க விடாம மோட்டரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பா பாப்பா 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 முடியலடா சாமி, முடியல. ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியா தூங்கியிருப்பானா? ஐயோ ஐயோ ஐயோ, வாய மூடிக்கிட்டு தூங்குங்கடா. ஐயா ஐயா, முடியலப்பா, முடியல. போதுண்டாப்பா சாமிகளா,
அந்த எரும மாடுகளை விட்டுவிட்டு இவனுங்க கூட தூங்கலாமான்தா இவனுங்க ஓட்டுற ஓட்டியே என் தூக்கத்தை கெடுக்கிறானுங்களே. இதுக்கு மேலே படுத்திருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்தது எதுக்கு? இங்கே வந்து கொண்டாடுறதுக்கா? என் மருமவளை வேயடி நாயடின்னு என் பையன் அடித்து துரத்தணும். அதுக்கப்புறம் இவ குடும்பமே கண்ணீரும் கம்பளியுமா நிற்கணும். நாங்கள் அதை கொண்டாடிக்கிட்டு வண்டியில் போகணும். அதை பார்க்கத்தானே நான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு படுத்து தூங்கணும்? தூங்கக்கூடாதுடி சாந்தா, தூங்கக்கூடாது. குடும்பத்தை அழிக்கிற வரைக்கும் தூங்கவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கணும். பாடி போவான், பாடி போவான். எதிரி 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 ஐயாப்பா, இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போவான். ஏ பிசாசே, வந்து தொலை. ஆவியை விட மிகப்பெரிய பாவியா இருக்கும் போலயே ஆவிகளுக்கே ரெஸ்ட் வேணும்னு கொஞ்ச நேரம் தூங்கினாலும் தூங்க விடாம எழுப்பி கூட்டிக்கிட்டு வருது. இப்பயாவது எலுமிச்சம்பழத்தை உள்ள வைப்பியா இல்ல கையில தான் தூக்கிக்கிட்டு சுத்துவியா? ஏ ஓ வாய மூடு பேய. நானே இப்பதான் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு உள்ள போறேன். போகும்போதே தடங்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவ. நீ வாயில வடைச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கிற, ஆனா உன்கிட்ட செயலில ஒரு திறனும் காணாமே. ஏ பேயே, நான் யாரு எப்படிப்பட்டவனு இந்த கொஞ்ச நேரத்துல பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யாருன்னு காட்டலனா இன்னும் அடுத்து 24 மணி நேரத்துல நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது வரும். ஓ, இந்த பேயெல்லாம் நம்மள மிரட்டுற அளவுக்கு ஆகி போச்சே. ஏன் மருமவளே, வரண்டி உனக்கு. மருமவ குடியை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க மாமியாருங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க போறேன் ஒரு பாடம். ஏன்னா ஒரு காலத்துல நானும் என் மாமியாரால தான் செத்தேன். அதனால இந்த மாமியார்காரிய மருமவளை பாடப்படுத்த விட மாட்டேன். பாத்தியா பிசாசே, என் தூக்கத்தை கெடுத்துப்புட்டு என் மருமவக்காரி எப்படி கொம்மால் அடிச்சுக்கிட்டு தூங்குறான்னு. என் மருமவளை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அவளை தூக்கி விரவ கட்ட மாதிரி அடுப்பில் வச்சு எரிக்கணும்னு தோணுது. இல்லையா கல்லில் போட்டு சும்மா நங்கு 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 நங்குன்னு நசுக்கணும்னு தோணுது. இல்லையா பால் மாதிரி உருட்டி மேங்கிலையும் அடிக்கணும்னு தோணுது. ஆத்தி, கொலவெறி பிடிச்ச மாமியார் கிளவியா இருப்பா போல இருக்கே. என் மாமியாரே பரவாயில்ல போலயே. இவளை பந்தாடிட வேண்டிதான். மூஞ்சும் மோர கட்டையும் பாரு. இப்போ என்ன பண்ணுறது? ஆளுக்கு சந்தில் படுத்திருக்கிறா. இப்போ இங்கிட்டு போய் எலும்புச்சம்பளத்தையும் வைக்க முடியாது. இங்கே உருளைக்கட்டையும் தொடப்பக்கட்டையும் படுத்து கிடக்கு. இங்கிட்டு போய் எலும்புச்சம்பளத்தை வைக்கலான்னு பார்த்தா இந்த தேவாங்குக்கு நம்மளை கண்டுபிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? இப்போ எப்படி வைக்கிறது? உனக்கா வைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். வையி போ. இந்தா போறேன். ஏ மருமவளே, இதோட செத்தடி நீ. அத்தி குறுக்கெலும்ப முறிச்சு விட்டாலே. இதுக்கே சிவந்து உட்காந்தாச்சா? போ, போய் உன் வேலையை காட்டு. அட்ரே, எந்த இடையூறு வந்தாலும் சரி, எந்த தடைக்கல் வந்தாலும் சரி, மொத்தத்தையும் அடி பொடின்னு படியாக்கி போட்டு போய் சேர்றேன் பாருப்ப. அம்மா அத்தி, வச்சிட்றேன் வச்சிட்றேன், வைக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். கடவுளே, எப்படியும் இந்த மாமியார் கல்வி எலுமிச்சம்பழத்தை மருமவ கிட்ட வைக்க கூடாது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். என்ன மாடு அங்க படுக்கிறத விட்டுட்டு ஏன் மேல வந்து படுக்கிறியா? அத்தே அத்தே, முருகெலும்பு முறிஞ்சிருச்சுடோய். என்னாச்சு? யாரோ எலுமிச்சம்பழம் வைக்க போற நேரம் பின்னாடி இருந்து தள்ளின மாதிரி இருந்துச்சு. அதுதான் அவளுக்கு மேலே விழுந்துட்டேன். எப்படியோ அவளுக முழிக்கல. முழிச்சிருந்து நான் மேலே விழுகிறத பார்த்தாளுக. அதுவும் என் கையில் எலுமிச்சம்பழம் இருக்கிறத பார்த்தாளுக. இன்னைக்கு என்ன முடிச்சிருப்பாளுக. அம்மா ஐயா, உன்னை தள்ளுனதே நான் தானே. மருமவளுவனா உனக்கு அம்பிட்டு இலக்காரம் இருக்குடி. என் மாமியாருக்கு பண்ண முடியாததெல்லாம் உன்னைய வச்சு தீர்த்துக்கிறேன். பிசாசே, அவளுக பாத்திர போறாளுக. என்னை அலேக்கா தூக்கிக்கிட்டு போ. ஏய், உனக்கு கனியை கொண்டு போய் வச்சா பழி வாங்கறதுக்கு மட்டும்தான் பாசு. எனக்கு அருள் கொடுத்துருக்காரு. உன்னை தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் இல்ல. நீ ஏன் நடந்து வா. நடந்து வாவா. இப்போ இருக்க என்னோட சூழ்நிலையில ஊர்ந்து போக கூட முடியாது. அப்படி இருக்கு. அந்த ரூமில் அவங்க மோட்டார் ஓட்டுறாங்க. இந்த ரூமில் ஆளாளுக்கு கையில் இரும்பு ராடு வச்சிருக்க மாதிரி அடிக்கிறாளுங்க. முடியலை. தூக்கத்திலேயே இப்படின்னா முழிச்சிருந்தா நம்ம பண்ணுற செய்திக்கு என்ன ஆகியிருக்கும்?
ஊர்ல உள்ளவங்களெல்லாம் நீ கிழிச்ச, உன்னை கிழிச்சு காத்துல தொங்க போட்டுட்டு போயிருப்பாங்க. ஐயையையையையா. பாரி வைக்காத. படுத்திருக்கவங்க எந்திரிச்சாங்க, உன் சோலி முடிஞ்சது.